ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தி கோட் திரைப்படம் 8வது நாளில் உலகம் முழுவதும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும், இதுவரையும் உலகம் முழுவதும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி விஜய் அண்ணாவை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, 8வது நாளில் வேர்ல்டு வைடாக தி கோட் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் மற்றும் கேரளாவில் 8வது நாள் முடிவில் இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 7வது நாள் முடிவில் உலகம் முழுவதும் 379 கோடி வரை வந்து கலெக்ஷன் பண்ணி இருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது 8வது நாளில் மட்டும் தி கோட் திரைப்படம் 22 கோடியே 60 லட்சம் வரை வந்து கலெக்ஷன் இருக்குது. மொத்தமாக இதுவரையும் தி கோட் திரைப்படம் 8வது நாள் முடிவில் உலகம் முழுவதும் 402 கோடியே 16 லட்சம் வரை வந்து கலெக்ஷன் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து தொடர்ந்து ஹாலிடேஸ் வரதுனால கண்டிப்பாக தி கோட் திரைப்படம் வசூலில் இன்னொரு தரமான சம்பவம் ஒன்றுமே எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க, தி கோட் திரைப்படம் இதுவரையும் 400 கோடியை தாண்டி, அதாவது 402 கோடியே 16 லட்சம் வரை இந்த கலெக்ஷன் இருக்குது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி தி கோட் திரைப்படம் அடுத்தடுத்து எவ்வளவு கலெக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.